நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே நான் சொன்னேன், கேபிக்கும் நாகேஷ்க்கும் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு. இருவரில் ஒருவர் பெண்ணாக இருந்தால் இன்னொருவர் மணந்து கொண்டிருப்பார்னு கூட சொன்னேன். அந்த நாகேஷ் தான் அடுத்து பேச வரப்போகின்றார். இப்போல்லாம் விழா எடுக்கிறதுனா ஒருத்தர் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு விழா எடுத்துடுறது, அது ஒரு பழக்கமாக போச்சு. இப்போ இவர் இது விழாத ஒரு ஆள், என்றைக்கும் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா டைரக்டரை என்னுடைய உயிர் நண்பனாக ஆரம்ப காலத்திலிருந்தே என்னை பார்த்து அவர் ரசிப்பார், அவரை பார்த்து நான் ரசிப்பேன். நான் நினைக்கிறது அவர் எழுதிடுவார். அவர் எழுதுறதுக்கு முன்னால் இது மாதிரி ஒன்று பண்ணாலும் அதான் ராவ்ஜி நினச்சேன் அப்படிம்பார். எங்களுக்குள்ள உறவுகள் எல்லாமே ஒத்து போயிட்டே இருக்கும். பட் எங்களுக்குள்ள நெருக்கம் ஜாஸ்தியாகிறதுக்கு காரணமே 2-3 விஷயங்கள் தான். ஒரு சில டைலாக் எழுதியிருப்பார், எழுதியிருக்கும் போது நான் கொஞ்சம் குறுக்க போடுவேன். இது வரைக்கும் கேட்கவே இல்லையா? எதிர்நீச்சலில் அந்த கிணத்து மேட்டில் உட்காந்துக்கிட்டு பார்வை பார்த்து, நான் ஒரு சாதாரண மரக்கட்டை அப்படின்னோடனே, நீ எப்படி உன்னை மரக்கட்டைன்னு சொல்லிக்கிற, எனக்கு பைத்தியம் இல்லைன்னு நிரூபிச்சதே நீ தானே அப்படிம்பா. உடனே நான் சொல்லுவேன், ஒரு மரக்கட்டையை பிடிச்சி கரையேறணுங்கிற காரணத்தினால மரக்கட்டையவே தெய்வமாக வச்சு பூஜிக்க முடியுமா, இல்லை வாழ்நாள் பூரா வச்சு கொண்டாட முடியுமா, என்னை மறந்துருப்பாருமே. இந்த டைலாக் ரிஹர்சல் பார்க்கும்போது கேபி சார் அப்படி வந்தாப்புல, ரைட்டு ஓகே அப்படின்னு. என்ன ராவ்ஜி என்ன இல்லை நல்லா இருக்குன்னா சொல்லி தொலையேன். சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, மரக்கட்டையை பிடிச்சி கரையேறணுங்கிற காரணத்தினால மரக்கட்டையவே தெய்வமாக வச்சு பூஜிக்க முடியுமா, இல்லை வாழ்நாள் பூரா வச்சு கொண்டாட முடியுமா அப்படிங்கிற மாது நான் சொல்லணும் அப்படின்னு. சொல்லப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்க, சொல்லி தொலையேன் அப்படின்னு. இல்லை, நான் மாடிப்படி கீழே இருக்கிறவன், என்னுடைய பரீட்சை கூட போக முடியாத சூழ்நிலை, புத்தகத்தெல்லாம் திருடிடுறாங்க, நான் பாஸ்பார் வாங்கினதே கஷ்டமான சூழ்நிலையில் வீட்டு வேலையே செஞ்சிட்ருக்கிறேன். இதில் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் சொல்ல முடியுமாங்கிறது ஜனங்க ஒத்துக்குவாங்களா, இல்லை கொஞ்சம் எளிமையாக ஏதாவது சொல்லாமல். இப்போ என்ன பண்ணுங்கிற நீ அப்படின்னு. இல்லை அது உங்கள் இஷ்டம், சொல்ல சொன்னால் சொல்கிறேன், இல்லை வேண்டான்னா விட்டுறேன் அப்படின்னு. பேக்கப் அப்படின்ட்டு பேக் பண்ணிட்டார். உடனே போயிட்டேன், நானும் போயிட்டேன். ராவ்ஜி கூப்பிட்டு போனே அப்படின்றார். இல்லை சார் அவர் போயிட்டார் சார். என்ன அதுக்குள்ளே போயிட்டான்னு? சரி, அவனுக்கு அடுத்த கால் ஷீட் சார், அதனால் ஓடிட்டான், நான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு. அடுத்த நாள் வந்தவுடனே, இல்லை ராவ்ஜி இந்த டைலாக் ரொம்ப நல்ல டைலாகு, எனக்கு எப்படியாவது அது உன் வாயால் சொன்னால் டைமிங்கோடு ரொம்ப நல்லாயிருக்கும், சொல்லி தொலையேன், இளவு கொட்டாத அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இப்படி நம்ம ஒருத்தருக்கு சண்டை பிடிச்சிக்கிட்டே எங்களுடைய நெருக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. அவர் என்ன எப்படி ரசிப்பாருன்னு சொன்னால், ஈஸ்வரலட்சுமிகிட்ட நான் குதிரை வண்டிக்காரனாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குனிவேன். குனிஞ்ச உடனே என்னங்க இவ்வளவு கீழே போயாச்சுங்க இவ்வளோ தாங்க போக முடியும், அதுக்குள்ளே தர வந்துருச்சுன்னு. அன்றைக்கி ஒரு அரை நாள் சிரிச்சிருக்காரு பாலச்சந்தர். ஆகையினால் அவர் என்னை ரசிப்பதும் நான் அவரை ரசிப்பதும் ஒரு பக்கம் இருக்க, நடுவில் கமலஹாசன் அவர்கள் ஒரு நாள் சொன்னார், என்னங்க நீங்கள் என்னண்ணா எதுக்கெடுத்தாலும் கேபி உங்களையே சொல்லிட்டு இருக்காரு, ராவ்ஜிக்கிட்ட கொடுத்தா அவன் பாட்டுக்கு பிரமாதமாக பண்ணிடுவான், நீ என்னப்பா நீ அப்படி இப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு கோபம் வரும், வேகம் வரும். அப்படி நேராக போகும்போது நேராக ஒரு நெருப்பு குச்சி கொளுத்தி உங்கள் வீட்டு மேலே போட்டுடலாமா அப்படின்லாம் தோணும் எனக்கு. அப்படி ஒரு இது பாரு. ஆனால் ஒன்று, அவன் ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது பார்த்தாக்க அவர் பேசுகிற மாதிரி இருக்குது, அவர் பேசும்போது பார்த்தா இன்னும் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி யாரும் எட்ட முடியாத இடத்தை கமலஹாசன் அவர்கள் கேபிக்கு கொடுத்த மரியாதையின் காரணமாக
இவ்வளவு உயர்ந்திருக்கிறார் என்ற உண்மையை சொல்லி இவர்கள் இருவரை பற்றியும் என் போன்றவன் ஒரு காரணமாக இருந்தேன், பேசப்பட்டேன், அதனால் முன்னுக்கு வந்தார்கள் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள நான் அதற்கு கூட இருந்தவனாக ஒரு சாட்சியாக இருப்பதனால் கேபி அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அவர் குடும்பத்தில் அத்தனை பேரும் சந்தோஷமே மையமாக வைத்துக்கொண்டு, காமெடி எதுவும் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே, ஏன் காமெடி பற்றி பயப்படாதீங்க சார், நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதாத பொடிமட்டையே தும்மாதுன்ற டைலாக் நீங்கள் தான் எழுதுறீங்க. இது சொல்லும்போது அடிக்கிற காற்றை நிற்கிற மரத்தை சாய்க்குமே தவிர சாஞ்ச மரத்தை என்றைக்குமே நிற்க வச்சதில்லைங்கிற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொன்ன மகா மேதை. நீங்கள் பார்த்து கொடுக்காத கேப்ஷன் என்ன இருக்குது? அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் சொல்லக்கூடிய உங்கள் எழுத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. டைரக்ஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எழுத்து தான் சார் முக்கியம். அதனால் நீங்கள் இந்த சேவையை தொடர்ந்து எழுத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கேபி அவர்களை பற்றி எவ்வளவோ பேச வேண்டும். அவர் வசனகர்த்தா மட்டுமல்ல, ஒரு டைரக்டர் மட்டுமல்ல, கலைஞர் மட்டுமல்ல, மகா ரசிகன். அவர் மிக மிக பெரிய ரசிகன், அப்படித்தான் நான் சொல்லணும். நான் முதலில் அவரோட எதிர்நீச்சல் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க படத்தில், அவருடைய படத்தில் நான் 6 படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டர்களில் என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். தில்லானா மோகனாம்பாள் தான் எனக்கு ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு காமெடி கதாநாயகியாக இருந்த, ஒரு நகைச்சுவை நடிகையாக இருந்த என்னை உன்னால் முடியும் தம்பி என்ற படத்தில் மிக ஒரு அருமையான கமலஹாசன் அவர்களுடைய அண்ணியாராக எனக்கு ஒரு கதாபாத்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதை என்னால் மறக்கவே முடியாது. முதல் நாள் ஷூட்டிங்கில் பாலச்சந்தர் சார் சொல்கிறாங்க, மனோரமா இந்த படத்தில் ஒரு இடத்துல கூட மனோரமாவை நான் பார்க்கக்கூடாது, மனோரமாவை நான் பார்க்கக்கூடாது, அந்த அண்ணியாக தான் நீ வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர்கள் சொல்லிக் கொடுத்ததைத்தான் நான் செய்தேன். நவக்கிரகம் என்ற ஒரு நாடகம், உங்களுக்கெல்லாம், நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அந்த நாடகம் மேடையிலே, அப்போல்லாம் நாடகம்தான் ஒரு பொழுதுபோக்காக இருந்த காலகட்டம் அது. அந்த நாடகத்துக்கு நாங்கள் எங்கெங்கேயோ போய் நடிச்சிருக்கோம். மிக அருமையாக நானும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் ஜோடியாக நடிப்போம். முதல் நாள் அந்த நாடகம் அரங்கேற்றானது அந்த மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில். நாடகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து, ரசிகர்கள் எல்லோருமே வந்து உள்ளே வந்து பாலச்சந்தர் சாரை ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க. ஆனால் அப்போது மனோரமாவை கூப்பிடு அப்படின்னு சொன்னார். நான் அந்த வழியாக அப்போ வந்தேன். எல்லார்கிட்டையும் சொன்னார், அந்த வாழ்த்தெல்லாம் இந்த மனோரமாவுக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வார்த்தையை என்னால் மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. என் வாழ்நாள் உள்ளளவும் அதை என்னால் மறக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ரசிகர் அவர். என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி காமிக்காருன்னு அதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.